வரப்போற ஆகஸ்ட் 12ஆம் தேதி நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்து மேல கடன் பிரச்சனையே இருக்காதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது மட்டும் இல்ல, நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்க, இல்ல சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், உங்க ஆசையெல்லாம் 6 மாசத்துக்குள்ளே நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்னு தெளிவா நான் சொல்றேன். மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரப்போற ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் ஆடி மாசத்தோடைய அமாவாசை வருது. அந்த ஒரு நாள்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறது ரொம்பவுமே நல்லது. ஃபர்ஸ்ட் குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு சில கடவுளை ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஐயப்பனை பிடிக்கும். இப்ப நான் சொன்ன கடவுள்லாம் நமக்கு எந்த மாதிரி உறவுல வருவாங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல எப்படி சித்தி சித்தப்பா அத்தை மாமாலாம் இருக்காங்களோ அந்த மாதிரி உறவுல தான் இந்த கடவுள் எல்லாமே நமக்கு வருவாங்க. ஆனா குலதெய்வம்ன்றது நம்ம அப்பா அம்மா மாதிரி, நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மள மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்ம குலதெய்வமும் நம்மள மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நம்ம எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த வேலை நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 1000 கோயிலுக்கு போய் 1000 பரிகாரம் பண்ணாலும் சரி, குலதெய்வத்தோட அருள் இல்லாம உங்களால ஒரு செங்கல்ல கூட நவுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க டெய்லி குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் போயிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சா ஃபேமிலியா போங்க, இல்ல நீங்க மட்டும் தனியா கூட போயிட்டு வாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி மறக்காம உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க போகும்போது மறக்காம இந்த 2 விஷயத்தை வாங்கிட்டு போங்க. ஒன்னு பட்டு வேஷ்டி, இன்னொன்னு பட்டு புடவை. இதை வாங்கிட்டு போய் வச்சு உங்க வேண்டுதலை மனசார சொல்லிட்டு வாங்க, சீக்கிரமாவே நடந்துரும். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.